இப்போ கொலக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. லேசாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அந்த மாவை இதோட சேர்த்துடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு பவுலுக்கு சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கேன். இப்போ இதோட 2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் திருவி. அதை இதோட சேர்த்தேன். சும்மா கொஞ்சம் நேரம் லேசாக வதக்கிட்டு இதோட 1 கப்பு மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுருக்கேன். இது ஆர்கானிக் வெல்லம் தான், மண்ணுன்னு இருக்காது. அதனால் அப்படியே போட்டிருக்கேன் நான். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்குவேன். இப்போ அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ இதை நல்லா இப்படி கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இப்படி பிணைஞ்சிருங்க. நல்லா கையில் ஒட்டாது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடையில் விற்கிது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவியாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை இந்த அளவு போட்டு இந்த அச்சில் போடுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடும். இப்போ இந்த அளவுக்கு மாவு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பூரணத்தை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் இதுக்கு மேலே மாவு போட்டு முடியும். இந்த அளவுக்கு முடியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அழகாக வரும். இது மாதிரி ஒரு இட்லி சட்டியில் வைங்க. நான் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்படி எல்லாத்தையும் வச்சு அவிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் வச்சுக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொலக்கட்டை ரெடி.